வெல்கம் டு மை சேனல். பல உள் தெரிக. சிலப்பதிகாரத்துள்ள அரங்கேற்று காதை அமைந்துள்ள காண்டம் புகார் காண்டம். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுபவர் பாரதி. இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டிருக்கும் காதை வரந்தரு காதை. பொருத்தி காட்டுக. கழை, மூங்கில், விதானம், பந்தல், நெத்திலம், முத்து, விருந்து, புதுமை. பொருத்தி காட்டுக. நாவலம்பலம், சாம்பூந்தம் என்னும் உயர்ந்த வகை பொன், அரசு உவா, பட்டத்து யானை, குயிலுவ மாக்கள், இசைக்கருவிகள் வாசிப்போர், தலைக்கோல், நாடக கணிகையர் பெரும் பட்டம். பொருத்தி காட்டுக. புரிகுழல், சுருண்ட கூந்தல், பல் இயம், இன்னிசைக்கருவி, வாரம், தெய்வப்பாடல், ஆமந்திரிகை, இடக்கை வாத்தியம், கழஞ்சு, ஒரு வகை எடையளவு. மாதவி ஆடற்கலை பயின்ற ஆண்டுகள் 7. ஆடல் கற்பதற்கான சடங்குகளை மாதவி செய்தபோது வயது 5. மாதவி தனது ஆடலை அரங்கேற்ற விரும்பிய வயது 12. மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது ஒரு முகத்திரை. மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடொன்று பொருந்துமாறு அமைக்கப்படுவது பொறுமுகத்திரை. மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படுவது கரந்து வரல் திரை. அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு அளிக்கப்படுவது தலைக்கோல். இந்திரனின் மகன் சயந்தன். மன்னனிடமிருந்து மாதவி பெற்ற பரிசு 1008 கழஞ்சு பொன்மாலை. பொருத்தி காட்டுக. பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டது. மகரையாழ் 17 நரம்புகளை கொண்டது. சகோடையாழ் 16 நரம்புகளை கொண்டது. செங்கோட்டியாழ் 7 நரம்புகளை கொண்டது. தொல்நெறி ஆடலும் பாடலும். சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பை கண்டறிக. பண்புத்தொகை எண்ணுமை. இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் கசதப மிகும் எனும் விதிக்குரிய சொல் தலைக்கோல்.